விஜய் வழியோட வந்திருக்கேன் டிவிகே அதை பாக்குற விஜய்க்கு கடுப்பா இருக்கும். என்னடா நம்ம இப்படியே பேசி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க முட்டி போட்டு போறதுங்கிறதெல்லாம் அப்பட்டமான சங்கீதம். ஆனா இதுலயுமே கூட விஜய் இவ்வளவு பூந்து அரசியலுக்காக, ஓட்டு அரசியலுக்காக, வாக்கு அரசியலுக்காக எவ்வளவு கேவலமானாலும் போவாரு. ரொம்ப காத்துட்டு இருக்கேன் ஜான், நீ உண்மையில என்ன புரட்சி பண்ணி கிழிச்சிருக்க அப்படிங்கிறது. உங்க கடமை கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு. விஜயும் அதிசயமா 2 நாள் 3 நாளா தொடர்ந்து லீவ் இல்லாம பிரச்சாரம் பண்றாரு. நேற்று திருச்சியில பிரச்சாரம் பண்ணும்போது எல்லா கோயில், சர்ச்சு, கோயில், மசூதின்னு பாரபட்சம் பார்க்காம எல்லா மதத்தலங்களுக்கும் போய் தீவிரமா வழிபாடு பண்ணாரு. ஸோ அவங்களோட ஃபேன்ஸ்க்கெலாம் பயங்கரமான ஃபுட்டேஜஸ் கிடைச்சிருக்கு. இந்த அவரோட பிரச்சார முறையை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப கேவலமா பார்க்குறேங்க. நீங்க பாஜக குறித்து நிறைய ஹிந்துத்துவ அரசியல் எடுக்கிற பாஜக கடைசி நேரங்களில் வந்து இந்த சாமி அரசியல் தான் பண்ணுவாங்க. விஜய் கிட்டத்தட்ட அதே தான் பண்றாரு. நான் சொன்னேன் பாஜகவோட மோசமான கும்பல் இது. விஜய் அதை ப்ரூவ் பண்றாரு. நான் என்னைக்குமே விஜய் அரசியலை விமர்சிச்சிருக்கேன், விஜயோடைய செயல்பாடுகளை விமர்சிச்சிருக்கேன். ஆனா என்னைக்குமே விஜய் வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரல், ரிலிஜியஸ் நியூட்ரல் லீடரா தான் இருக்காது. அவர் வந்து ஒரு தனிப்பட்ட மதத்தோட தன்னை பொருத்திக்கிறது இல்லை அப்படின்னு நான் எப்பயுமே சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா நேத்து சர்ச்சில் நீங்க முட்டி போட்டு போறதுங்கிறதெல்லாம் அப்பட்டமான சங்கீதனம் என்ன பொறுத்த வரைக்கும். எதற்காக விஜய் இது செய்யறாரு? இன்னும் சொல்ல போனா, நீ திருச்சி கிழக்க சூஸ் பண்ணதுல எனக்கு நிறைய மாறுபட்ட கருத்து இருந்துச்சு. பெரம்பூர் சூஸ் பண்றீங்க, ஓகே. திருச்சி கிழக்கு ஏன் சூஸ் பண்றீங்க? பெரம்பூர்ல தோத்துட்டாலும் நமக்கு வந்து நம்ம கிறிஸ்டியன்ஸ் நம்மளுக்கு கை கொடுப்பாங்க, நம்மளுடைய ஆட்கள் இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கு தானே இருக்கு. அதுவே கேவலம் இல்லையா? நீ சொல்றது எல்லா மக்களும் எனக்கு ஒரே மக்கள் தான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், விஜய் எங்க இருந்தாலும் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிய அதே விஜய் கிறிஸ்டியன்ஸ் அடர்த்தியா இருக்கிற தொகுதியில போய் தேர்ந்தெடுத்து நிற்கிறார் அப்படின்னா அதுல இருந்தே அவருடைய அந்த காஸ்ட் நியூட்ரல், ரிலிஜியஸ் நியூட்ரல் உடஞ்சிருச்சுங்கிற பாக்குறேன். நேற்று உண்மையில ரொம்ப வேதனையா இருந்துச்சு. நம்ம விஜய வந்து இவ்வளவு நாள் நம்ம வச்சிருந்த அந்த பல விஷயங்களை விமர்சிச்சிருக்கோம். ஆனா இதுலயுமே கூட விஜய் இவ்வளவு பூந்து அரசியலுக்காக, ஓட்டு அரசியலுக்காக, வாக்கு அரசியலுக்காக எவ்வளவு கேவலமானாலும் போவாரு. நான் ரொம்ப டேஞ்சரான ஆளா விஜய் பார்க்கிறேன். ரொம்ப டேஞ்சரான. ஆனா அவர் வந்து இப்போ இந்து கோயிலுக்கும் போனாரு, மசூதிக்கும் போனாரு. இந்து கோயிலையுமே சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டாரு. சோ நீங்க அதை இது ஒரு மத நல்லிணக்க செயலா தானே பார்க்கணும். நீங்க 3 மதங்கள் சொல்லி சொன்னீங்கன்னா, நான் வந்து இந்தியாவில 3 மதங்கள் தான் இருக்கா? ஏன் ஜெயின் கோயிலுக்கு போக வேண்டியதானே அடுத்து வேற ஒரு மதம் சார்ந்த கோயிலுக்கு போக வேண்டியதானே? எல்லா கோயில்களுக்கும் போக வேண்டியதானே? ஏன் 3 நிப்பாட்டுறாரு? சில நேரங்களில் சில ஆபீஸ்ல போனீங்கன்னா வந்து ஒரு 50 சாமி போட்டோ ஒட்டிருப்பாங்க. ஏன் ஒரு கோயிலோட மாரியம்மன் கோயில், அதற்கு பிறகு முருகன் கோவில், அதுக்கு பிறகு பெருமாள் கோயில், சிவன் கோயில், இப்படி போயிட்டே இருக்க வேண்டியதானே? ஏங்க, ஒரு மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன? மக்கள்கிட்ட போய் உங்களால வாக்கு சேகரிக்க முடியல, வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்றதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. மக்களை வந்து சந்திக்கிறதே பிரச்சனை இருக்கு. நான் தொகுதிக்கே மாசம் ஒரு தடவை தான், ஜெயிச்சாவே கூட ஒரு தடவை தான் வருவேன்னு சொல்றது விஜய். நேற்று என்ன செய்கிறார்? ஒவ்வொரு கோயிலுக்கா போறது மூலியமாக சொல்ல செய்தி. இன்னொன்னுங்க, இது வரைக்கும் விஜய் என்னைக்காவது நீங்க ஒரு சர்ச்ல அவரை பார்த்திருக்கீங்களா? சர்ச் அவர் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி போட்டோஸ் தான் பார்த்திருக்கீங்களா? நடிகராக நான் கோயிலுக்கு போயிருக்கதை நான் பார்த்திருக்கேன். கோட்டு படத்துக்கு முன்னாடி கூட சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு சாமி கொண்டு வந்தார் அவரு. அவர் புஷி ஆனந்த் மற்றவங்க எல்லாம் கூட்டிட்டு சார்ட்டர் பிளைட்ல போயிட்டு வந்தாங்க. அவங்க அம்மாவுக்காக கொரட்டூர்ல விஜய் ஒரு கோயிலே கட்டி வச்சிருக்காரு. அந்த கோயிலுக்கே நான் போயிருக்கேன். அந்த விஜய் தான் அதுக்கு ட்ரஸ்ட் இருக்காரு. இந்த 2 ட்ரஸ்ட் எல்லாம் வச்சு அவர் பண்ணிட்டு இருக்காரு. அது பண்றாங்க. விஜய் இது வரைக்கும் தன்னை எங்கேயுமே பிராக்டிசிங் கிறிஸ்டியனா கூட காமிச்சிக்கிட்டது இல்ல. அவர் பிராக்டிசிங் ஹிந்துவா தான் இருந்தாரு. நிறைய பேர் என்கிட்ட கூட கேட்டிருக்காங்க, ஏன் ஜான் வந்து கிறிஸ்டியனா இருக்கிறனால விஜய் ரொம்ப அந்த மாதிரி அந்த பிரின்சிபல்ஸ்குள்ள கொண்டு போய் ட்ரை பண்ண இல்லைங்க. அப்பெல்லாம் பட்ட ஆள் கிடையாதுங்க விஜய். ஜானுக்கு அந்த எண்ணம் எப்பவுமே இருக்கு. ஜானுக்கு ஒரு சின்ன மதவெறிங்கிறது என்னைக்குமே இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். பட் ஆனா விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லைங்க. நான் எவ்வளவு பேர் சொல்லியிருக்கேன், தனிப்பட்ட முறையில் பேசுறது கூட சொல்லியிருக்கேன். ஆனா நேற்று விஜய் வந்து நான் கோயிலுக்கு போறேன், நான் போய் சர்ச்சுக்கு போறேன், முட்டி போட்டு பிரார்த்தனை பண்றேன். கடைசி சர்ச்சுக்கு என்னைக்கு போனீங்க? நீங்க முட்டி போட்டு பிரார்த்தனை செய்வதன் மூலியமா நீங்க சொல்ல வர செய்தி என்ன? இந்த கடவுள் பக்தி திடீர்னு உங்களுக்கு வந்து திருச்சியில போனது பிறகு கடவுள் ஞான உதயம் பிறந்துருச்சா உங்களுக்கு? இது கிட்டத்தட்ட சங்கி அரசியல் தானேங்க. இது இந்த அரசியல் தானே எல்லாரும் முன்னெடுக்கிறாங்க. இது வேண்டாம்னு சொல்றாங்கல்ல. நீங்க ஒவ்வொருத்தோட மத நம்பிக்கைக்குள்ள பூந்து அவங்கள்ட்ட கருத்து சொல்றது, இல்ல கருத்தை திணிக்கிறது, இல்ல கருத்து எதிர்கருத்து பேசுறது அது வேற. ஆனா ஒரு கட்சி தலைவராக இருந்து கொண்டு நான் வந்து எல்லா சாமியும் எனக்கு முக்கியம்,
அதுவும் திருச்சிக்கு போய் நான் சர்ச்சுக்கு போவேன், கோயிலுக்கு போவேன்னா வாக்கு கேட்கறதுக்கு வக்கு இல்ல, நான் சாமி மூலியமாக நான் அந்த மத அரசியல் எடுக்கிறேன், சாமி அரசியல் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கும் பாஜகவிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? எந்த வேறுபாடும் கிடையாது. சொல்லப்போனா பாஜகவோட மோசமான சக்தின்னு விஜய் காமிச்சிட்டே இருக்காரு எல்லா இடங்களிலும். அது உண்மையிலே தப்பான ஒரு பாடத்தை விஜய் எல்லாத்தையும் காமிச்சிட்டே இருக்காரு. மக்கள்கிட்ட போய் பிரச்சனைகளை பத்தி பேசி பிரச்சாரம் பண்றதுக்கு பதிலா மத உணர்வை ஒரு ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி ஒரு மத நல்லிணக்கம் உள்ள நபரா காட்டி ஓட்ட இது பண்ண பாக்குறான்னு சொல்றீங்களா? ஆமாங்க. நீங்க இப்போ பாஜக வேல் வேல் வச்சு ஒரு அரசியல் பண்ணாங்க, முருகன் அரசியல் பண்ணாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு வாட்டியும் வந்து இப்போ சாமியை வச்சு என்னென்ன அரசியல் பண்ண முடியுமோ அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ச்சியா கையில் எடுத்துட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல இது மதம் மூலியமாக ஏதாவது செஞ்சு விட முடியுமா அப்படின்னு தொடர்ச்சி திருப்பரங்குன்ற விஷயம் கையில் எடுத்தாங்க. நீ அந்த பக்கம் ராமர் தான் முக்கியம், இந்த பக்கம் இந்த ராமர் வந்து சேல்ஸ் பண்ண முடியாது, அதனால முருகரை கையில் எடுப்போன்னு அவங்க அந்த அரசியல் எடுக்கிறாங்க. விஜய் கிட்டத்தட்ட அதுதானே செய்யறாரு. விஜய்க்கும் இப்ப பாஜக செய்கின்ற அரசியலுக்கும் இந்துத்துவ அரசியலுக்கும் விஜய் செய்கின்ற நேற்று இந்த இந்துத்துவ அல்லது கிறித்துவ அல்லது வந்து இஸ்லாமிய அரசியலுக்கும் என்ன வேறுபாடு? ஒரு வேறுபாடும் இல்லையே. நீங்க செய்திருக்க வேண்டியது என்ன? மக்கள்கிட்ட போய் பேசி எனக்கு வாக்களிங்க, வீடு வீடா போய் வாக்களிங்க, அதுங்கிறது ஓகே. அதே மாதிரி சில கிறித்துவ இயக்கங்களாக முன் வந்து இப்ப நம்ம பாக்குறோம், முதலமைச்சர் ஸ்டாலின் போறாங்க, எடப்பாடி பழனிசாமி போறாங்க. அது மாதிரி நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், நீங்க எங்களுக்கு சரியான கட்சியா இருப்பது அது வேறு. இஸ்லாமிய இயக்கங்களோ இந்து இயக்கங்களோ அது வரதான் யாரும் தடுக்க முடியாது. சரி வாங்க வீட்டுக்கு வாங்க, இல்ல ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு பார்க்கிறது வேறு. ஏன்னா எல்லாருமே கிறிஸ்துமஸ் பெருவிழா எல்லாம் கொண்டாடுறாங்க. இது பாஜக கூட கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடுவாங்க. அவங்க கூட சில தலைவர் போய் இஃப்தார் ஒன்பது எல்லாம் கலந்துக்குவாங்க. அவங்க கட்சியிலே சில இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் வேறு. ஆனா ஒரு தலைவனாக இருந்து கொண்டு கிட்டத்தட்ட இந்த அரசியலை கையில் எடுப்பது என்பது உண்மையிலே வந்து ஒரு மோசமான அரசியலாகத்தான் பார்க்கின்றேன். இந்த மத உணர்வுகளை தூண்டுவதன் மூலியமாக நான் வந்து மக்கள்கிட்ட வாக்குகளை வாங்கி விடலாம் என்று நினைப்பதுங்கிறது அப்பட்டமான கேவலமான செயல் என்னை பொறுத்த வரைக்கும். இல்ல இதுக்கு முன்னாடியுமே ஈவன் திருமாவளவன், ஸ்டாலின், இல்ல எடப்பாடி எல்லாருமே வந்து கோயில்களுக்கு போய் வழிபட்டு இருக்காங்க. இல்ல அத தேர்தல் நேரம் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஆனா அந்த மாதிரி போயிருக்காங்க. இப்போ அதர் தென் விஜய் வந்து எந்த மதத்துக்கு எதிராகவும் அவர் வந்து அஃபென்சிவாவோ இல்ல இந்த இப்போ பாஜக பேசுற அந்த சங்கி டோன்ல பேசுனது கிடையாது. ஆனா விஜய நீங்க எந்த இடத்துல அந்த சங்கி செயலோட கம்பேர் பண்றீங்க? இல்லங்க, நீங்க சொல்றேன், நீங்க திருமாவளவன் போயே இருக்காரு, நான் பார்த்திருக்கேன். திருமாவளவன் வந்து ஒரு கோயில்ல போய் சாமி கும்பிட்ட காட்சிகளை பார்த்திருக்கிறோம். இப்ப துரைமுருகன் போனதை பார்த்திருக்கிறோம். ஸ்டாலின் கூட ஸ்டாலின் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் அவரும் போயிருக்கலாம். அவரோட மனைவி தொடர்ச்சியா போறாங்க, அதெல்லாம் பார்க்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, இவங்க மேல இந்த இரட்டை நிலைப்பாடியே கொண்டு வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு பக்கம் ஏத்திஸ்டா இருக்கிறீங்க, கடவுள் மறுப்பாளர் சொல்லி சொல்றீங்க. எலெக்ஷன் டயத்துல போய் எதுக்கு பண்ணி கோயில் நினைக்கிறீங்க? அந்த கேள்வி நான் அவங்கள்ட்ட கேட்கிறேன், திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்கிறேன். நீங்க உங்களுக்கு கோவில் குறித்து உங்களோட பார்வை என்பது வேறாக இருக்கின்றது. அதை வெளிப்பட பேசுறீங்க. ஆனா தேர்தல் அரசியல் எதற்கு நீங்க போய் ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். விஜய் அதான் செய்யறான்னு சொல்லி சொல்றேன். நீங்க இப்போ பிரதமர் மோடி அவர்கள் நீங்க தேர்தலுடைய உச்சகட்டத்தில் கிடைச்ச காசி கோயில போய் முங்கி எழுவார். நான் போய் இந்த குகை கோயில போய் நான் உட்காந்து நான் தியானம் பண்றேன், தேர்தல் அன்னைக்கு தியானம் பண்றேன்னு சொல்லி சொல்லுவார். நிறைய பேர் கேட்பாங்க, எம்சிசி நடந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல மோடி செய்வது சரியா தவறானா? கேமராஸ் எல்லாம் பின்தொடர்ந்து அன்னைக்கு காட்சிகள் ஒரு பக்கம் வந்து மக்கள் ஓட்டு போடுறது, இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் உட்கார்ந்து தியானம் பண்றது, இல்ல மோடி அவர்கள் காசுல எந்திரிச்சு வர்றது, ராமேஸ்வரத்துல எந்திரிச்சு வர்றது, இந்த அரசியலை தான் முன்னெடுத்துட்டு இருந்தார். இந்த அரசியல் தனக்கு கை கொடுக்கும்னு மோடி நம்புறார். இதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அப்பா சாமி பக்தியோட இருக்காரா இவர், ஆன்மீக பக்தியோட, ஆன்மீகம் கூட இல்ல, அது வந்து அப்பட்டமான மத உணர்வோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கிறாங்க. விஜயும் அவருக்கு கொஞ்சம் கூட சளைத்தவர் அல்ல அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துறாரு. நீங்க எப்படி கிறிஸ்டியன் எல்லாம் எடுத்துக்கங்க, நான் சர்ச்சைக்கு போனதை எடுத்துக்கங்க, ஹிந்துஸ் எல்லாம் வந்து நான் கோயில் போனதை எடுத்துக்கங்க, நான் இஸ்லாம் நண்பெல்லாம் நிறைய வைக்கிறேன், நீங்க இஸ்லாமர்கள் அதை எடுத்துக்கங்க அப்படின்ட்டு மத ரீதியாக எனக்கு வாக்களியுங்கள். இவன் என்ன சொல்ல வராரு? மத ரீதியாக எனக்கு வாக்களியுங்கள், மக்களோட இஷ்யூஸ்க்காக எனக்கு வாக்களிக்கணும் அவசியம் இல்ல. திருச்சியில இது வரைக்கும் நீங்க போயிட்டு நான் சொல்றேங்க, அவரோட நோட்டீஸ் கூட மேபி கிடைச்சா நீங்க பாருங்க. திருச்சி கிழக்கில் இந்த பிரச்சனைகள் இருக்கின்றது, நான் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்க போகின்றேன். விஜய் எங்கேயாவது பேசினாரா அல்லது அவர் நோட்டீஸ்லயாவது இருக்கா? பணிமனை போய் போனாங்க, கோலம் எல்லாம் போட்டாரு, விசில் கோலம் எல்லாம் போட்டாரு. பெரம்பூர் சார்ந்த பிரச்சனைகள் இவை. இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாக விஜய் முன்வைப்பது இது எங்கேயாவது இருக்கா? இல்ல. ஒரு சுயேட்சை வேட்பாளர் கூட போடுறாருங்க, பெரம்பூர்ல என்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு நான் எப்படி குரல் கொடுக்க போறேன், நான் என்னால முடிஞ்சதோ முடியலையோ இதெல்லாம் நான் செய்வேன், பெரம்பூர்ல அந்த சிக்கல்கள் மக்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. அவங்க அந்த நோட்டீஸ் கொண்டு போய் போறாங்க. நான் நேத்து முதற்கொண்டு பாக்குறேன், நான் சென்னையில இருந்தேன், அம்பத்தூர்ல. சரி, இவங்களும் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒரே நோட்டீஸ் தான். விஜய் முதலாக பெண்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாலோ அந்த ஒரே ஒரு நோட்டீஸ் மட்டும் வச்சா ஊர் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. திருப்பி பாக்குற உண்மையிலே விஜய வந்து அபிமானிகளை பாக்குறப்ப விஜய் என்ன சொல்ல வராருன்னு அவங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்கன்னா ரொம்ப ஏமாற்றமா இருக்கீங்க. ஒண்ணுமே இல்லை அந்த நோட்டீஸ்ல, அப்படிதான் சொல்லி சொல்லுது. அதுதான் இப்ப எனக்குமே கேள்வி. இப்போ ஒரு அரசியல் கட்சியோட ஒரு தலையாய பிரச்சாரத்துல அவங்களோட தலையாய விஷயமா என்ன இருக்கும்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் ஒவ்வொரு கார்னர்லையும் நின்று பேசுறது தான். தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு பேசுவாங்க. ஸோ அது மூலமா நாங்க என்ன செய்ய போறோம், இல்லை எதிர்க்கட்சிகள் என்ன பிரச்சனை பண்ணுதுங்கிறத சொல்லுவாங்க. விஜயோட பிரச்சாரத்தை பார்த்தா
அதிகபட்சம் ஐ திங்க் ஒரு 2, 3 இடத்துல மட்டும் தான் பேசினாரு. அதுக்கப்புறம் அதுவுமே தொடக்கத்துல பேசினாரு. அதுக்கப்புறம் பேசுறத விட்டுட்டாரு. ஜஸ்ட் வாராரு, கைய காட்டுறாருங்கிற லெவல்ல அவரோட பிரச்சாரத்த சுருக்கிட்டாரு. என்ன காரணம்? அவர் பேசுறது வேண்டான்னு முடிவெடுக்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவருக்கு எனக்கு வந்து கண்டென்ட்ட திரும்ப திரும்ப சில நேரங்கள் என்ன சொல்றாங்க சார், ரொம்ப பார்த்து படிக்கிறது மக்கள் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா நீங்க உணர்ச்சி மிகுந்து பேச வேண்டிய இடத்த கூட நீங்க பார்த்து நீங்க பண்றதுங்கிறது மக்களுக்கு ஒரு அயற்சி ஏற்படுத்துது. அப்ப ஒரே எனக்கு கண்டென்ட் கொடுங்க, நான் வந்து எல்லா பிரச்சாரத்திலையும் அதுதான் ரிப்பீட் பண்ணுவேன். என்ன ரிப்பீட் பண்ணுவீங்க? நான் வலியோட வந்திருக்கேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், எனக்கு எவ்வளவு வலி இருக்கு தெரியுமா, நான் எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா, இதை கண்டென்ட் ரிப்பீட் பண்றாரு. சேனல்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன பண்றாங்க, தூக்கி விஜய் திருச்சியில் பேசியது, பெரம்பூரில் பேசியது, திருநெல்வேலியில் நெல்லையில் பேசியது, காரைக்குடியில பேசாமல் போனது, கன்னியாகுமரியில் பேசியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பாக்ஸ போட்டு விஜய் வலியோட வந்திருக்கேன் டிவிக்கே டிஎம்கேன்னு அதை பாக்குற விஜய்க்கு கடுப்பா இருக்கும். என்னடா நம்ம இப்படியே பேசி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். மக்களும் வந்து சார் இதுதான் பேச போறீங்கன்னா எதுக்கு சார் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கீங்க? மற்ற தலைவர்கள் எல்லாம் எங்க தொகுதி சார்ந்து பேசுறாங்க, நாங்க உங்களை பார்க்க மட்டும் தான் வரோம். நாங்க எங்களுடைய நோக்கம் நீங்க வாய்ஸ் கூட போதும், நீங்க பேட் வச்சு அப்படி சொல்லாட்டீங்கன்னா போதும், ஒரு கிட்டார் வச்சு அப்படி வாசிங்கன்னா போதும், அது ஒண்ணே எங்களுக்கு போதும். அது ஃப்ரேம பாருங்க ஜி அப்படின்னு நாங்க எடுத்துக்குவோம். நாங்க எங்க அண்ணனோட செல்ஃபி எடுத்துட்டேன் பாத்தியா, எங்க அண்ணனோட ரீல்ஸ் எடுத்துட்டேன் பாத்தியா, ஷார்ட்ஸ் எடுத்துட்டேன் பாத்தியா, அதோட எங்களுக்கு போதும். அதனால இது மறுபடியும் ரிப்பீட் பண்றதுன்னா நீங்க ரிப்பீட் பண்ணாதீங்க. இன்னொரு என்ன ரிப்பீட் பண்றாரு, காலைல 23ஆம் தேதி காலையில எல்லாரும் எந்திரிச்சு வாக்குச்சாவடியில நின்று நீங்க வந்து விசில பார்த்து ஒரு அழுத்திட்டு வந்துருங்க, இதை ரிப்பீட் பண்றாரு. அவரே சொல்றாரு இது கொஞ்சம் போர் அடிக்கிறதுனால நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு அவரே சொல்றாரு. இப்ப போக போக விசிலுங்கிறது போயிடுச்சு, நம்ம இதை ரிப்பீட் பண்ண மக்களுக்கும் ஒரு என்ன கிரிஞ்ச் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்ப வேண்டாம், நம்ம இதெல்லாம் பேசி ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ண போறோம், நம்ம முகத்தை பார்க்க வந்திருக்காங்க. இன்னொன்னு நம்ம அதையும் அரசியலா மாத்தலாம். ஏன்னா இப்ப நீங்க அந்த கூட்டம் முடிந்த பின்னர் அந்த கூட்டத்தில் இருக்கிற போய் விஜய் பேசாமல் போனதற்கு உங்களுக்கு வருத்தம் இருக்கிறதா? ஆமாங்க, ஸ்டாலின் தான் பேச விட மாட்டேங்கிறாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். ஸ்டாலின் உங்களை என்னடா சொன்னாரு, உங்களுக்கு என்ன யாராவது கையை வாயை கட்டி போட்டாங்களா, வாய்க்கு போட்டு போட்டாங்களா, அப்ப நீ பேசக்கூடாதுப்பா அப்படின்னு விஜய்க்கு வாய்ப்பு போட்டு போட்டாங்களா? இல்ல இவருக்கு கண்டென்ட் இல்ல, தொகுதி சார்ந்த பிரச்சனை. இன்னைக்கு வில்லிவாக்கம் போறாரா, வில்லிவாக்கத்துக்கு தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா தெரியாது. ஒருவேளை நீங்க சாயந்தரமா விருகம்பாக்கம் சொல்லி சொல்றாங்க, அந்த டயத்தை பொறுத்து எத்தனை மணிக்கு போறாருங்கிற பொறுத்து 6 மணிக்கு முன்னாடி 6 மணிக்கு அப்புறமாங்கிறது தெரியல. அதை பொறுத்து விருகம்பாக்கம் இன்னும் சொல்ல போனா அவர் பிறந்த தொகுதி, அவங்க அப்பா அம்மா வாழ்ந்த தொகுதி, இவரே ஒரு காலத்தில் வாழ்ந்த தொகுதி. அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விஜய் எதுவும் பேசுவாரா தெரியாது. எனக்கு கண்டென்ட் இல்ல. அங்க என்ன விருகம்பாக்கத்துல என்ன இருக்கு, விருகம்பாக்கத்துல எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு, உங்களோட பிரச்சனைகள் அன்றாட பிரச்சனைகள் என்ன, ஒண்ணு இல்ல. அங்க விருகம்பாக்கத்துல அசோசியேட் கேட்டாலே அவங்களே லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்போ இவருக்கு பெருசாக தொகுதி சார்ந்து பிரச்சனைகள் பேசுவதெல்லாம் ஆர்வம் இல்லை. நான் மாத்த போறேங்கிறாரு. ஆனா என்னத்தை மாத்த போறாருங்கிற எந்த விதமான புரிதலும் இல்ல. நீங்க தப்பி தவறி நான் உண்மையிலே வந்து என்னன்னா சில பேர் சொல்றேன், இந்த தாவேக்காரன் தயவு செய்து உங்க ஆட்சி வரட்டும், தமிழ்நாடு குட்டிச்சவரா நாசமா போடும், 20 வருஷம் நம்மளால பின்தங்கி போவோம், நம்ம அப்பயாவது இந்த மக்களை திருந்துறாங்கன்னா நான் ஒரு தாராளமா ஆட்சி வரட்டும் நான் நினைக்கிறேன் சில நேரங்கள்ல. ஆக்சுவலி விஜய் வந்து நம்ம பேசினா எக்ஸ்போஸ் ஆயிடுறோம் அப்படிங்கிற ஒரு பயம், இல்ல பேசினா அதுல வந்து ஃபேக்சுவல் எரரை உடனே டீகோட் பண்ணிடுறாங்க, டேட்டாவோட போட்டுறாங்க, பேசுறத மீடியா வந்து டீகோட் பண்ணி கொஸ்டின் பண்றாங்க அப்படிங்கிறதுனால நமக்கு வர்ற சோன்ங்கிறது கையை காட்டுறது, ஏதாவது குரலி வித்த காட்டி வைப் பண்றது தான். ஸோ நம்ம அதுலயே போயிடுவோம் அப்படிங்கிறாங்கல்ல, அவரு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? அதாங்க, நீங்க அவருக்கு நெல்லையில வந்த கூட்டம் இன்னும் சொல்ல போனா கூட்டப்பட்ட கூட்டம் ஆர்கானிக்கா வந்துச்சு, இவங்க கூட்டமும் செஞ்சாங்க, ரெண்டுமே நடந்தது. அந்த கூட்டத்தை பார்த்த பிறகு விஜய் உதிர்த்த வார்த்தை, இனிமேலும் நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணணுமா, இனிமேல் நம்ம என்ன இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துருச்சு. சில பேர் சொல்லும் பொழுது ஆட்சியை பிடிச்சாச்சு. சில பேர் எந்த அளவுக்கு பில்டப் பண்றாங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கே அந்த கூட்டம் வரலங்க, விஜய்க்கு அந்த கூட்டம் வருது, எம்ஜிஆருக்கே வராத கூட்டம் விஜய்க்கு வருது அப்படின்னு ஒரு பிம்பத்தை கொடுக்குறாங்க. அன்னைக்கு என்ன மக்கள் தொகை, இன்னைக்கு என்ன மக்கள் தொகை. அன்னைக்கு இந்த மாதிரி ட்ரோன் ஷாட்ஸோ கேமராவோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு 500 பேரையும் பிரம்மாண்டமா காட்ட முடியும், ஒரு 50 பேரையும் பிரம்மாண்டமா காட்ட முடியும், ஒரு 50,000 பேரையும் ஒண்ணு இல்லாத கூட்டமா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் காட்ட முடியும். தொடர்ச்சியா செய்யறாங்க. இன்னைக்கு விஜயை தொடர்ச்சியா ப்ரமோட் பண்ற எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதோட பேரோல்ல இருக்கிறாங்க. தொடர்ச்சியா வெளிப்படையாகவே வந்து காசு வாங்கிட்டு எல்லாம் வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அதை பார்த்து ஐயோ சூப்பர் பயங்கர அவ்வளவுதாங்க, எல்லாம் வந்துருச்சுங்க அப்படின்ட்டு இவங்களும் பேசக்கூடியவர்களும் வந்து பரிசா பிரம்மாண்டமா விஜய் வந்து பார்த்த பிறகு அவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டம் வந்துருச்சு. இனிமேல் நம்ம போய் என்ன ஆக போகுது, மக்கள் தான் நம்ம எங்க போனாலும் சாரசாரியா வந்துட்டு இருக்காங்க, அவங்க விசிலுக்கு வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதை யாருமே மாற்ற முடியாது. ஏன் இது வரைக்கும் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாத ஜான் ஆரோக்கியசாமி முந்தானத்து ஒரு ட்வீட் போடுறாரு, 4ஆம் தேதி எல்லா சஃபாலஜிஸ்டோடைய கருத்து கணிப்புகளும் பொய்யாகும், நடக்க போறது பெரிய புரட்சின்னு சொல்லி போடுறாரு. பார்க்கலாமே உன் புரட்சியை, நான் பாக்குறேன், ரொம்ப காத்துட்டு இருக்கேன் ஜான், நீ உண்மையில என்ன புரட்சி பண்ணி கிழிச்சிருக்க அப்படிங்கிறது அந்த ரசிகர்களே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் சேர்ந்து பாக்குறேன் என்னதான் புரட்சி பண்ணி வச்சிருக்கேங்கிற பார்ப்போம். எத்தனை சீட் விஜய் ஜெயிக்கிறாரான்னு முதற்கொண்டு பார்ப்போம். நம்ம விஜய் ஆனா என்ன நினைக்கிறாரு, இந்த கூட்டம் வந்து பெரிய கூட்டம் பார்த்துட்டோம், விசிலுக்கு தான் எல்லாரும் பேசுறாங்க, எங்க போனாலும் நம்ம முகத்தை பாக்குறதுக்கே கூட்டம் வருது, நம்ம முகம் மட்டும் தான் அடையாளம்,
இந்த முகத்திற்கு விசிலுக்கு வாக்குகள் ஏற்கனவே விழுந்து விட்டது. புசியானந்த் சொல்ற மாதிரிதான் FDFSலயே நமக்கு வாக்கு கிடைச்சிரும். 9 மணி காட்சியிலேயே நமக்கு 7 மணி காட்சி 8 மணி காட்சியிலேயே நமக்கு எல்லா வாக்குகளும் வந்துருச்சு. 11 மணிக்கு படம் முடிச்சு நீங்க போய் ரிவ்யூ சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். வெளியே யாராவது வீடியோ இருந்தாங்கன்னா ஆமா எங்க அண்ணனுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன் நீங்க பெருமையா பேசிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். நம்ம அந்த பெர்சன்டேஜ்ல எடுத்துருவோம் அப்படின்னு புசியானந்த் ஒரு கற்பனை உலகங்கள்ல வாழ்ற மாதிரி இல்ல தெரிஞ்சுக்கிட்டே போய் சொல்ற மாதிரி விஜய் அந்த கற்பனை உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் ஜெயிச்சிட்டோன்னு நம்புறாரு அவர். ஓகே, அவரு இப்போ விஜய் கட்சியோ வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஜெயிக்க முடியாது. அது அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே அது ரொம்ப தெளிவா தெரியும். ஆனா பட் அதை மீறி அவருக்கு ஒரு பெரிய மாஸ் சப்போர்ட் இருக்கு. இப்போ யாரு எந்த ஏஜ் எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் தான் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பார்த்தா எந்த ஏஜ் செக்டார்ல போய் கேட்டாலும் விஜய்னு சொல்றத நம்மளால கணிசமா சொல்றத பார்க்க முடியுது. ஸோ விஜயை வந்து கொஞ்சம் அவர் மேல வெறுப்பு இருக்கிறவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றோமா, இல்ல வெறுப்பை கடந்துட்டு பார்த்தா அவரால் மேக்ஸிமம் எத்தனை பெர்சன்டேஜ் வரை செக்யூர் பண்ண முடியும்? இல்லைங்க, நான் சொல்றேங்க, நான் என்னைக்குமே இந்த கூட்டம் நிறைய பேர் ஓட்டுகளா கன்வெர்ட் ஆகுது இன்னைக்கும் சொல்றவங்க இருக்கிறாங்க. இந்த மொத்தமே ஒரு தொகுதியில் 1500 சொல்ல ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. நான் என்னைக்குமே என்னுடைய பேட்டிகள் பார்த்திருக்கலாம் 8% to 12%, மேக்ஸிமம் 12% வரைக்கும் போவாரு. அர்பன் ஓட்ஸ்ல அதிகமாக வரும், ரூரல் சைடு கொஞ்சம் கம்மியா வரும். ஆனா ஆவரேஜ் நான் 12% தான் நான் கொடுக்குறேன். நீங்க ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் ஒட்டுமொத்தமாக 100% அவருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நான் சொல்றேன் 35% போகும், அவ்வளவுதான். நம்ம நீங்க பார்க்கின்ற கூட்டம் வந்து ஆயிரக்கணக்கான கூட்டம் மட்டும் தாங்க பாக்குறோம். ஒட்டுமொத்த ஓட்டிங் பாப்புலேஷன்ங்கிறது 5.25 கோடி. நீங்க 80% இன்னைக்கு எஸ்ஐஆருக்கு பிறகு நடக்கிறதுனால 80% மேல வாக்களிக்க போறாங்க. விஜயோட கூட்டத்திற்கு வராத ஒரு 4 கோடி பேர் இல்ல 5 கோடி பேர் தான், இல்ல 4 கோடி பேர் வச்சுக்காங்க. அவங்கதான் உண்மையான டிசைடிங் பாப்புலேஷனா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஏடிஎம்கே கூட்டத்துக்கு போயிருக்கலாம், டிஎம்கே கூட்டத்துக்கு போயிருக்கலாம், வேற ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம இருக்கும். அதனால இந்த கூட்டம் விஜய்க்கு பெரிய கூட்டம் தான். விஜய் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த போறாரு. யாரு தோற்றாலும் அதுக்கு விஜய் தான் காரணம் சொல்லி சொல்ல போறாங்க. யாருன்னு நான் சொல்ல போது இண்டிவிஜுவலா சொல்றேன், கட்சியாக சொல்லல. ஒட்டுமொத்தமாக திமுக நாளைக்கு தோத்துட்டாங்களா விஜய் தாங்க, அப்படி வராது. சில இடங்கள்ல விஜய் வந்து திமுக ஓட்ட ஸ்பாயில் பண்ணிருப்பார், சில இடங்கள்ல அதிமுக ஓட்ட ஸ்பாயில் பண்ணிருப்பார். இவர் ஜெயிக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்க தொகுதியில வேற ஒருத்தர் ஜெயிப்பார், அவர் ஜெயிக்கிறார் நினைச்ச தொகுதியில இவர் ஜெயிப்பார். இது நடக்கும். ஆனா விஜய் ஜெயிக்க மாட்டார். விஜயோட கட்சியோ ஜெயிக்காது. இந்த கால்குலேஷன் இது வந்து குழப்பி விட்டு போற வேலைகளை நிறைய இடங்கள்ல விஜய் நடத்துவார். அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். பட் ஆனா நீங்க ஓவராலா நீங்க விஜய் கிட்டத்தட்ட ஒரு சில பேர் 24 ஒரு பிரபலமான நாடுகள் 24% நடக்காது. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த சீனியர்ஸா இருக்கக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ் விட்டுருங்க. விஜயோட முகம் மட்டும் எனக்கு போதும், விஜய் தான் எனக்கு வாழ்க்கை, விஜய்க்கான சாக தயாரா இருக்கிறேன், அவங்கள விட்டுருங்க. விஜய் ரசிகர்களை விட்டுருங்க. இது அன்புமணி கூட ஒரு வார்த்தை சொன்னார், விஜய் ரசிகர்களை தாண்டி விஜய் அபிமானிகளாக இருப்பவர்கள், விஜய் ஆதரவாளராக இருப்பவர்கள், அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு வாக்களியுங்கள். நீங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன, திமுக வீழ்த்த வேண்டும் என்றது தானே. அப்ப எங்களுக்கு வாக்களிங்க சொல்லி சொல்றார். நான் இந்த ஆதரவாளர்கள் இருக்கக்கூடியவர்கள் இல்ல வந்து விஜய் ஒரு மாற்றம் நினைச்சவங்க, அவங்களுக்கு இன்னைக்கு பெரிய ஏமாற்றத்தோட தான் இருக்கிறாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டுல இருந்து இன்னைக்கு கடந்து வந்த பாதை என்பது அவங்க யோசிச்சு பார்க்கும் பொழுது விஜய் நமக்கா என்ன ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது இருக்கும். இந்த வாக்குச்சாவடிக்கு போகும் பொழுது அவர்களுக்கு விசில் சின்னம் கண்ணுக்கு தெரியுதா, சூரியன் கண்ணுக்கு தெரியுதா, ரெட்டலை கண்ணுக்கு தெரியுதா அப்படிங்கிறதுல நான் அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு விஜய் எவ்வளவு பெர்சன்டேஜ் இவங்க கொடுத்தாலும் அவங்கள என்ன ஒரு விஷயத்த கவனமா சொல்றாங்க. முதல் இடம் திமுக, அடுத்த இடம் அதிமுக, 3வது இடம் தான் தாவேகன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க 24% கொடுக்குறவங்களும் மறுபடியும் சொல்றது 2வது இடம் அதிமுக தான் வரும். நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல அதிமுக தான் அதிகமான இடத்தை வெல்லுவாங்க. இழுபறி கூட போகும். ஆனா அதிமுக தான் 2வது இடம், திமுக தான் முதல் இடம். இப்படிதான் சில கருத்து கணிப்புகள். இல்ல அதிமுக முதல் இடம், திமுக 2வது இடம். இந்த 2 பேருக்கு தான் போட்டி. 3வதாக தான் விஜய் ஒரு டிஸ்டர்பிங் போர்ஸா தான் வராருன்னு சொல்லி சொல்றாங்க. அதை நீங்க சேர்த்து பார்த்திருப்பீங்க. அதனால இந்த இம்பாக்ட்ங்கிறது ஒரு பெரிய அளவுல நீங்க வந்து ஒரு இழுபறி நோக்கி போயிடும். விஜய் வந்து சீட்ஸ் கன்வெர்டபிலிட்டி பண்ணிடுவார், பண்ண மாட்டார். நான் சொல்றேன், நான் நேற்று முதற்கொண்டு பெரம்பூர்லயே கூட திமுக வேட்பாளருக்கும் விஜய்க்குமான ஓட்டு டிஃபரன்ஸ்ங்கிறது ஒரு 1.5% இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம 2-3 நாட்களாக ஒரு விஷயத்தை நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. எல்லா இடங்களையும் கரண்ட் போக ஆரம்பிச்சிருக்கு. நிறைய கரண்ட் போகுது, நைட்டு கரண்ட் போகுது, பகல்ல கரண்ட் போகுது. எல்லா இடங்களையும் நீங்க மீடியா தர நீங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துருச்சேப்பா, பணம் வந்துருச்சு, எவ்வளவுப்பா, 1000, யாருப்பா, அவங்களும் கொடுக்குறாங்க, இவங்களும் கொடுக்குறாங்க. 1000, 500, உச்சபட்சமாக 5000 ரூபாய் வரைக்கும் சில தொகுதிகளை போறத சில செய்திகள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. விஜய் தரப்புல பேசும் பொழுது இவங்க தாவேக்கவும் வெள்ளிவாக்கத்துல, மரியவல்சன் நிக்கிற ஆர்கே நகர்ல, விஜய் நிக்கிற பெரம்பூர்ல, திருச்சி கிழக்குல கொடுக்கலாம் சொல்லி சொன்னாங்க. எனக்கு உறுதியா தெரியாத கொடுக்கலாம், கண்டிப்பா ஆதரவு கொடுக்குறான்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தொகுதிகளிலும் பணப்பட்டுவாடா நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பக்கம் வாங்காதீங்க, இல்ல வாங்கி நீங்களே வச்சுக்கன்னு சொல்ற அந்த கட்சியும் வந்து ஊழல் சக்தி அப்படின்னு சொல்கின்ற மத்தவடைய ஊழல் சக்தி, தீய சக்தின்னு சொல்றவரும் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து இதுல அந்த காலத்துல போட்டி போடணும், நம்மளும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி போறாங்க. பட் இதெல்லாம் தாண்டியும் பெரம்பூர் முதற்கொண்டு விஜய் இன்னைக்கு பேசுகின்ற நிலைமையில டஃப்பான காம்படிஷன் கொடுக்கிறார். திமுக வேட்பாளர் டஃப்பான காம்படிஷன் கொடுக்கிறார். அன்பார்ச்சுனேட்லி
அங்க திலகபாமா வந்து மைனஸாக விஜய் ஏறி வரார். திலகபாமா டெபாசிட் கூட போகணும். நான் ஃபர்ஸ்ட் இயர் கணக்கு பண்ண ஒரு 25% வாங்க கணக்கு பண்ணேன். நீங்க நிறைய பேர் சொல்றது சார் திலகபாமா டெபாசிட் காலி, அவங்க 15% கூட வர மாட்டாங்க. அப்ப அந்த வாக்குகளையும் விஜய் எடுக்கிறார். அந்த அதிமுக வாக்குகளை விஜய் கொத்த அல்றார். அப்ப அதனால இவர் தொடர்ச்சியா திமுக டஃப் கொடுத்துட்டு இருக்காரு. திருச்சியில் அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஏன்னா அங்க இருக்கிற இனிகோ இறுதிராஜ் கிறிஸ்டியன் ஓட்ஸை கவர் பண்றதுக்கு விஜய் என்னதான் குட்டிக்காரன் அடிச்சாலும் நீங்க வந்து முட்டிலே நடந்து போனா கூட அந்த வாக்காளர்கள் இனிகோ இறுதிராஜ் தான் கிறிஸ்டியனா பார்ப்பாங்க, அவருக்கு தான் வாக்களிப்பாங்க. ஏன்னா திமுக கூட்டணி தான் வாக்களிக்கணுங்கிறத அவங்க பிரச்சாரமாக மேற்கொள்கிறார்கள். நேற்று நான் 2 நாள் நோட்டீஸ் பாக்குறேங்க. சிஎஸ்ஐ சர்ச்சஸ்ல இருந்து இந்த நோட்டீஸ் போடுறாங்க. நாங்க வந்து ஒரு திரை கவர்ச்சியில பின்னாடி போக மாட்டோம், நாங்க சிந்திக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, நம்மள சில பேர் போற போக்குல கிறிஸ்டியன் ஓட்ஸை விஜய் எடுத்து சொல்லுங்க, அவங்க ரொம்ப பெரிய அப்புறத்து அவமானமா பாக்குறாங்க. அப்ப என்ன தற்கொலைங்கிறியா என்ன நீ? இந்த நாட்டு நல்லதுக்காக நான் டீக்ரேட் பண்றேன், ரொம்ப டீக்ரேட் பண்ண தப்பு தான் உண்மையிலே. நம்ம ரொம்ப டீக்ரேட் பண்றீங்க நீங்களா? போற போக்குல சிறுபான்மையினர்ல அவர் கிறிஸ்டியன் சில பேர் பாக்குறாங்க, அதனால வந்து கிறிஸ்டியன்ஸ் அப்படிலாம் வாக்களிக்க மாட்டோம். நாங்க தற்கொலைகளா? நாங்க திரும்பி பின்னாடி போயிடுவோம்? அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எங்களுக்கு தமிழ்நாட்டு நலன் என்பது முக்கியம். எங்களுக்கு பாஜக எதிர்த்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இது பாஜகவுடைய ஆளாகவே சில நேரம் விஜய் வராருன்னு எங்களுக்கு குழப்பம் இருக்கு. நிறைய பேர் அந்த RSS பாஜக பிரதிநிதிகள் விஜய்க்கு சீட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த விஜய் நாங்க எப்படி நம்புவோம்ட்டு அவங்க நோட்டீஸ் போட்டு அவங்க வீடு வீடா போய் கொடுத்துட்டு இருக்காங்க நோட்டீஸ். தயவு செய்து விஜய்க்கு வாக்களிக்காதீர்கள், வாக்களிக்க கூடாது. திருச்சபைகள் இப்ப எல்லோரும் திருச்சபையின் ஒரே குரல்னு போட்டு அவங்க நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நேற்று 2 நாளா இது நடந்துகிட்டு இருக்கு. அவங்க எங்களை வந்து நீ கேவலப்படுத்திருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அதனாலதான் சொல்றேன், திருச்சியில் விஜய்க்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை. நீ என்னதான் முட்டி போட்டு நடந்தீங்கனாலும் உங்களுக்கு அவர்கள் வாக்களிக்க போவது கிடையாது. யங்ஸ்டர்ஸா இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப யோசிக்காத சில நபர்கள், ஆச்சரியக்குறிகளாக இருப்பவர்கள், அவர்கள் வாக்களிப்பார்கள். அது விஜய்க்கே திருச்சியில பத்தாது. இந்த பக்கம் நீங்க வந்து எல்லா தொகுதிகளும் அதான் சொல்றாரு, அன்னைக்கு எலெக்ஷன் டே அன்னைக்கு மக்களுக்கு எது கண்ணுக்கு தெரியும் கேட்டீங்கன்னா, இது சூரியனா ரெட்டலையாங்கிறதா கண்ணுக்கு தெரியும். அதை தாண்டி இருக்கக்கூடியவர்கள் நான் சொல்றேன் மேக்ஸிமம் 12% வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னைக்கு விஜய் தாவேங்கிற கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே அவர் டிசைட் அவுட். அதெல்லாம் ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுக பிடிக்கல, அதிமுக அதெல்லாம் ஒரு கண்டறவி கிடையாது. திமுக எக்ஸலண்டான ஆட்சி அவ்வளவுதான். அதிமுக வந்து எக்ஸலண்டான ஆட்சி கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதுங்க. விஜய்ங்கிற நடிகர் எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் ஃபைட் பண்ணாரு, டான்ஸ் பண்ணாரு, அவர் வந்து சென்டிமெண்டலா பேசியிருக்காரு. அந்த தாக்கம் எனக்கு இருக்கு. அந்த தாக்கம் மட்டுமே எனக்கு போதுமானதை நான் போய் வாக்களிப்பேன். விஜய் என்னை பொறுத்த வரைக்கும் சிஎம் ஆகணும், விஜய் சிஎம் ஆயிடுவார் அப்படிங்கிற இருக்கிறவங்க அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க என்னதான் பண்ணீங்க, எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் அவங்கள மாறவே மாட்டாங்க. ஆனா சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரும் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டார்கள். அப்ப இந்த தேர்தல் என்பது தமிழகத்தில் எவ்வளவு பேர் சிந்திக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள், சிந்திக்க திறன் கம்மியாக உள்ளவர்கள் அப்படிங்கறதுக்கான தேர்தலை நான் பார்க்கிறேன். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க, ரொம்ப நன்றி.